இப்போ இந்த ட்ரெஸ் மாதிரியே இந்த துணியில் நாம் இந்த பாவாடை சட்டை தைக்க போகிறோம். தைக்கிறதுக்கு இந்த துணியில் பாவாடைக்கு தனியாக துணி, பாவாடைக்கு தனியாக, சட்டைக்கு தனியாக எப்படி துணி பிரித்து எடுக்கணுங்கிறத நான் இப்போ சொல்லித்தரேன். இதில் இப்போ சட்டை வந்து நமக்கு பிளெயினாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் சட்டையை பிளெயின் துணியிலையும் இந்த துணியில் வந்து பாவாடையும் எடுத்துக்கலாம். அதுக்கு நேராக ஃபஸ்ட்டு பாவாடைக்கான துணியையும் சட்டைக்கான துணியையும் தனியாக பிரித்து எடுத்துட்டு கத்திரிக்கோல் எடுத்துக்கிறதா ஷேப்பு சாக் பீஸ் இருக்குதா. இந்த துணி வந்து பாவாடைக்கு, இந்த சைடு இருக்கிற பிளெயின் துணி வந்து சட்டை தைக்கிறது. ஃபஸ்ட்டு பாவாடைக்கு துணி வந்து அளவு துணி எடுத்து அளவு துணியில் வந்து முதல்ல பாவாடையோட ஹைட்டு கீழே இருக்குதுல்ல, இந்த ஹைட்டை மட்டும் எடுத்துக்கணும். இந்த ஹைட் வந்து 14 இருக்குது. ஓகேவா? 14 இருக்குதுன்னா இப்போ பார்டர் இருக்கிறதுனால நமக்கு கீழே மடிக்க தேவையில்லை. ஆனால் கீழே இங்கே மேல் பார்ட்டு கூட கொண்டு இதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு தேவை இருக்குது. அதனால 14 அரை இருக்கணும். பாவாடையோட ஹைட்டு 14 ப்ளஸ் அரை இன்ச்சு இந்த ஜாயிண்ட்டுக்காக சேர்த்து 14 எடுக்கணும். ஓகேவா? இந்த பார்டர்லேருந்து 14 அரை 14 அரை மார்க் பண்ணிவிட்டு நேராக கட் பண்ணி எடுக்கணும். இப்படி ஒரு பார்ட்டை எடுத்துட்டு இந்த ஒரு பார்ட்டுமே ஃப்ளீட் வைக்கிறதுக்கு நமக்கு பத்தாததுனால இன்னொரு பார்ட்டு இங்கேருந்து எடுத்துக்கணும். இந்த ரெண்டு பார்ட்டும் பாவாடைக்காக. இப்போ கட்டிங் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுறது அடுத்து. இந்த ரெண்டு பார்ட்டும் வந்து பாவாடைக்காக கட் பண்ணி எடுத்து முதல்ல லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு கட் பண்ணிக்கிறேன். லைனிங் துணி வந்து 14 பாவாடையோட ஹைட் இருந்துச்சா, நம்ம ஒரு 14 இன்ச்சு எடுத்தால் போதும். அந்த அரை தேவையில்லை. சரியா? ஒரு பார்ட்டு அப்படி 2 பார்ட் எடுத்து வச்சுக்கணும். அதே 14 அரையில் 2 பார்ட்டு பாவாடைக்கு ஜாயின் பண்ணி ஃப்ளீட் வைக்கிறதுக்காக. சரியா? இது ரெண்டு பார்ட்டு பாவாடைக்கு. லைனிங் துணி பாவாடைக்கு. இனி சட்டை லைனிங்கில் ப்ளவுஸுக்குள்ளது வந்து வெட்ட போகிறோம். துணி இப்படி 4 மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஹைட்டு இதில் வந்து அளவை எடுத்து முதல்ல எழுதிக்கணும். ஹைட்டு வந்து முதல்ல ஹைட்டு ஷோல்டர்லேருந்து நேராக கீழே வர எடுத்துக்கணும்.
இந்த ஃப்ளீட் வைக்கிற இடத்த விட்டுட்டு ஃப்ளீட் வைக்கிறதுக்கு மேலே வர உள்ள இடத்த மட்டும் எடுத்துக்கணும். 10 இன்ச்சு இருக்குது. நாம் இங்கே கீழே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு 11 இன்ச்சு எடுக்கணும். ஹைட் எடுத்து செஸ்ட் அளவு செஸ்ட்டு 12, வயிறு வந்து 10.75 11 இன்ச்சு வச்சுக்குவோம். செஸ்ட்டு வந்து 12, வயிறோட அளவு வந்து 11, கீழே சீட்டோட அளவு வந்து 11. ஆம்கோல் வந்து ஆம்கோல் 4.25. கை நீளம் 4.25. ஸ்லீவ் ஹைட்டு, ஸ்லீவ் ரவுண்ட் வந்து சவுண்டு கேட்குதா? ஹைட்டு வந்து 12 இருக்குதா? செஸ்ட் அளவு 12 இருக்குது. 20 இப்போ 12ங்கும் போது இதை டபுள் ஆக்குனா எவ்வளோ வரும்னா 24 வரும். ஓகேவா? 24 வரும். 20 to 25 வரை செஸ்ட் அளவு ஒரு பிள்ளைக்கு இருந்துன்னா கழுத்தும் ஷோல்டரும் சேர்ந்து வந்து 4. ஓகேவா? ஆம்கோல் இறக்கமும் 4 இன்ச்சே தான். ஆம்கோல் இறக்கத்துக்கான கோடு, ஆம்கோல் இறக்கம் முடிகிற இடத்துல செஸ்ட்டுக்கான கோடு. ஓகேவா? இதிலேருந்து ஒரு 3 இன்ச்சு கீழே இறக்கிக்கிட்டு இதில் வயிறோட அளவு, வயிறு 11ன்னா ஓகே. இதில் சீட்டோட அளவு. சரியா? இப்போ செஸ்ட்டோட அளவு 12. நம்ம துணியிலே அளவு எடுத்ததுனால எக்ஸ்ட்ரா இதில் விட தேவையில்லை. செஸ்ட் என்ன இருக்கோ அதை பாதியாக்கி 4ஆக மடிச்சிருக்கிறதுனால நம்ம அதை பாதியாக்கி அப்படி குறிக்கணும். அந்த இது என்னது இப்போ எங்கெங்கே மார்க் பண்ணணும், இதில் செஸ்ட்டு, இதில் வயிறு, இதில் சீட்டுன்னு சொல்லியாச்சு. இப்போ அளவு எடுத்து ஒரு ட்ரெஸ்ஸில் அளவு எடுத்து தான் நம்ம இங்கே வச்சுருக்குறோம். ஒரு துணியில் உள்ள அளவை இங்கே எடுத்து வச்சுருக்குறோம். இதில் உள்ள இப்போ நம்ம அளவு ஒரு உடம்புல அளவு எடுத்தோம்னா நம்ம எடுத்த அளவை விட 1 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுவோம். ஆனால் துணியிலேருந்து அளவு எடுத்தோம்னா அந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறத வந்து விடாமல் தையலுக்காக விடுற 1.5 இன்ச்சு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா விடணும். இப்போ எப்படின்னா, இப்போ துணியிலேருந்து எடுத்த அளவு 12 இருக்குதா? செஸ்ட்டோட அளவு 12னா நம்ம இதை 4ஆக மடித்து போட்டிருக்கிறதுனால 12 பாதி ஆக்கிக்கணும். பாதி ஆக்குனா 6 வரும். செஸ்ட் அளவு 6 ப்ளஸ் 1.5 இன்ச்சு. இப்போ இந்த 1.5 இன்ச்சு வந்து வெயிட் போட்டால் நம்ம பிரித்து விட்றதுக்காக இந்த 1.5 இன்ச்சு மட்டும் விட்டால் போதும். அடுத்து வயிறோட அளவு 11, 5.5. ஓகேவா? 5.5 ப்ளஸ் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி சீட்டோட அளவும் 11 தான். 5.5 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 1.5. இது ஃபஸ்ட் உள்ள கோடு, இது தையலுக்கான கோடு. அடுத்து ரெண்டாவது வந்து இது தான் நம்ம கட் பண்ணுவோம். இனி ஆம்கோலுக்கு எப்போவுமே அளவு எடுத்து தைக்கிறதா இருந்தாலும் சரி, அளவு துணியிலேருந்து எடுத்து தைக்கிறதா இருந்தாலும் 1.25 இன்ச்சு இந்த கார்னர்லேருந்து 1.25 இன்ச்சு விட்டு ரவுண்ட் பண்ணிக்கணும். ரவுண்ட் பண்ணிவிட்டு ஆம்கோலோட அளவு வந்து 4.25. மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு அதிலிருந்து இப்படி வளைவாக வளைஞ்சு பார்க்கணும். அந்த 4.25 தேவை. இப்போ அதிகமாக்கணும், ஆம்கோலோட அளவை அதிகமாக்கணும்னா இப்படி வரைஞ்சிட்டு வந்து இந்த வளைவை வந்து கொஞ்சம் கீழே இறக்கணும். கீழே இறக்கிட்டு திரும்ப இந்த செஸ்ட்டு முடிகிற இடத்துல ஆம்கோலும் முடியணும். இப்போது 4.25 வருது. ஓகேவா? அப்போ கரெக்டாக இருக்குது. செஸ்ட்டும் ஆம்கோலும் ஒரு இடத்துல முடியணும். அப்படி வச்சுட்டு இப்போ வரைஞ்சாச்சு. இனி கழுத்து வந்து 2 இன்ச்சு கழுத்து, 2 இன்ச்சு ஷோல்டரு. இப்போ 1.25 அந்த 1/4 இன்ச்சு ஏன் வைக்கலைன்னா, நம்ம தைக்கும்போது இதில் 1/4 இன்ச்சு இதில் நம்ம பிடிச்சி தைப்போம். அப்போ அந்த 2 இன்ச்சு தைச்சதுக்கப்புறம் வந்துடும். நம்ம மார்க் பண்ணும்போது 1.25 தான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு
இந்த கழுத்தோட இறக்கம் எப்படி கொடுக்கணும்னா கழுத்தும் ஷோல்டரும் சேர்ந்து நம்ம என்ன அளவு இருக்கோ அதை தான் கழுத்தோட இறக்கமாட்டு கொடுக்கணும். 4 இன்ச்சு கழுத்தும் ஷோல்டரும் சேர்ந்து நமக்கு 4 இன்ச்சு தான் இருந்துச்சு. அந்த கழுத்தோட இறக்கமாக கொடுத்து பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நமக்கு என்ன நெக் வேணுமோ அந்த நெக்கை இதில் வரைச்சிக்க வேண்டியதும். இதை கட் பண்ணுறேன். இதில் பேக்கும் இருக்குது ஃப்ரண்ட்டும் இருக்குது. கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இந்த ஜாயிண்ட் கொடுத்துருக்குறோம்ல, இந்த இது வரைஞ்சிருக்கிறோம்ல, இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துக்கணும். இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணும்போது சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த கட் கொடுத்துருந்தோன்னா நமக்கு செஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியான்னு எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரண்டை மட்டும் நெக் வெட்டிக்கணும். வெட்டிட்டு ஃப்ரண்டில் வந்து இந்த சென்டர் இருக்குல்ல, சென்டர்லேருந்து ஒரு அரை இன்ச்சு உள்ளே போய் குளிச்சு வெட்டணும். வெட்டிட்டு இது ஃப்ரண்ட். ஓகே, பேக்கில் என்ன பண்ணணும்னா பேக்கோட நெக் வந்து அதே மாதிரி 1.25 எடுத்துக்கணும். இங்கே 4 ஃப்ரண்ட்டுக்கு வந்து 4 இன்ச்சு இறக்கம் கொடுத்தோம்ல, இங்கே ஒரு பேக்குக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இறக்கிக்கணும். எக்ஸ்ட்ரா இறக்கிட்டு பாக்ஸ் போட்டு ரவுண்ட் வரைஞ்சிக்கணும். பேக் வந்து ஓப்பன். இதை இப்படியே இனி மெயின் பீஸில் எப்படி போட்டு வைக்கணும்னு சொல்கிறேன். மெயின் பீஸ்க்கு வந்து இந்த பிளெயின் துணி தான் மெயின் பீஸ்க்கு எடுத்துருக்கோம். இதை வந்து இந்த பீஸ், அதாவது இந்த பார்டர் வந்து கீழே ஃப்ளீட் கொடுத்துருக்குதுல்ல, இந்த ஃப்ளீட்டுக்காக எடுத்துக்கலாம். பார்டர் வந்து இந்த ஃப்ளீட்டுக்காக எடுத்துட்டு இப்போ இது 2ஆக மடிச்சிருக்குது. 2ஆக மடித்ததை 4ஆக மடிக்கிறேன். 2ஆக இருக்கு, இப்படி மடித்து போட்டு 4ஆக மடிக்கிறேன். 4ஆக மடிச்சுட்டு நம்ம இப்போ மெயின் பீஸில் துணி வெட்டும்போது பேக் பீஸை வச்சு தான் வெட்டணும், போட்டு தான் வெட்டணும். ஏன் பேக் பீஸை போட்டு வெட்டணும்னா நம்ம ஃப்ரண்ட் பீஸில் வந்து ஆம்கோலை குளிச்சு வரைஞ்சிருக்கிறோம். அப்போ ஃப்ரண்டை போட்டு வெட்டினோன்னா அந்த நம்ம ஆம்கோல் வெட்டும்போது குளிச்சு வரைஞ்சிருவோம். தனியாக எடுத்துக்கிட்டு திருப்ப பேக்கு ஃப்ரண்டு கூட போட்டு குளிச்சு வரைஞ்சிக்கலாமே தவிர மொத்தமாக துணியை மெயின் பீஸில் வெட்டும்போது பேக் பீஸை போட்டு தான் வெட்டணும். கரெக்டாக போட்டுக்கிட்டு பின் பண்ணோன்னா பின் பண்ணி வச்சுக்கணும். பேக் தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக எடுத்துக்கணும். இது ஃப்ரண்ட்டுக்கு, இது பேக்குக்கு. பேக்கு போட்டு நெக்கை வெட்டிக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ரண்ட் எடுத்து போட்டு வெட்டிக்கணும். இப்போ பஃப், இந்த பஃபாக வைக்கும். இப்போ பஃப் ஸ்லீவ்
இது ஒரு விதமான பஃப்பு. அந்த பஃப் நம்ம வைக்க போகிற பஃப்புக்கு வந்து இப்படி தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ இதில் 2 பீஸ் துணி இருக்குது. இந்த 2 பீஸ் துணியை நான் 4ஆக மடிச்சிருக்கிறேன். 4ஆக மடித்து போடுறேன். மடித்து போட்டுட்டு 4ஆக மடிச்சிட்டு கையோட நீளம் வந்து கையோட நீளம் 4.5 இருந்துச்சு. ஓகேவா? கையோட நீளம் 4.5 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு கீழே அடித்து திருப்புறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஷோல்டர் கூட கொண்டு இந்த கையை நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்காக 1/2 இன்ச்சு அப்படி சேர்த்து 4.5 இன்ச்சு, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. அப்போது 5.5 வரும். 4.5 நம்மளோட கையோட நீளம். எக்ஸ்ட்ரா தையலுக்காக சேர்த்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டதுனால 5.5. இதை இப்படி பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த பஃப் ஸ்லீவுக்கு வந்து இப்படி வரைஞ்சி நம்ம நார்மல் கை வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டு இப்படி கொஞ்சம் நீளமாக விட்டுறணும். இதெல்லாமே பஃப்பில் வந்துடும். இந்த நீளம் எல்லாமே பஃப்பில் வந்துடும். இப்படி வெட்டிட்டு சென்டர் கட் பண்ணிக்கணும். சென்டர் கட் பண்ணிவிட்டு அப்படியே மெயின் பீஸில் இது பாவடையோட பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இதுலேயே நம்ம ஸ்லீவ் வச்சுக்கலாம். ப்ளைனாக கை இருக்கும்போது அதில் பாவடையோட பீஸ் எடுத்து கை வச்சோம்னா பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் அதை வச்சுக்கலாம். சேம் அந்த லைனிங் எப்படி வெட்டணுமோ அப்படியே தான் மெயின் பீஸை போட்டு வெட்டணும். லைனிங்கில் வெட்டின கையை மெயின் பீஸில் கரெக்டாக போட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுக்க வேண்டியதான். கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர் மட்டும் கட் கொடுத்துட்டு இதுக்கடுத்து தைக்கிற வீடியோ பார்ப்போம்.